கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம். தற்போது நாம் விகாரி புத்தாண்டின் ராசி பலன்களை பார்ப்போம். 2019 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விகாரி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை தசமி திதி, சித்தயோகம் கூடிய ஆயில்ய நட்சத்திரம் நாளில் விகாரி புத்தாண்டு பிறக்கிறது. கடக லக்னத்தில் பிறக்கிறது. மதியம் சுமார் 2:09 கடக லக்னத்தில் விகாரி புத்தாண்டு பிறக்கிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி காலையிலே, கிழமையின் அடிப்படையில், தேதியின் அடிப்படையில் காலையிலே ஆரம்பித்து விடுகிறது. அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது தான் வருடப்பிறப்பு. அந்த நேரம் சென்னை சூரிய உதயத்தின்படி மதியம் 2:09. அந்த நேரத்திற்கு உண்டான லக்னம் கடக லக்னம், ராசியும் கடக ராசி. அதற்குட்பட்ட கிரக அமைப்புகளை குறித்து கொண்டு அந்த வருடப்பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை கூற இருக்கிறோம். இந்த விகாரி புத்தாண்டு ராசி பலன்களை பொறுத்தவரை நான் சொல்லப்போவதில் 50% தான் உங்களுக்கு பலன்களாக கருதப்படும். ராசி பலன்கள், கோச்சார் ராசி பலன்கள் என்பது 50% உங்களுக்கு பொருந்தி போகும். மீதமுள்ள 50% உங்களுடைய அடிப்படை ஜாதகம், அதாவது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளின் தசாபூர்த்திகளின் நடைமுறைக்கு வரும். தசாபூர்த்திகளின் படி தான் ஒரு 50% உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். மீதமுள்ள 50% இப்போ கோச்சாரத்திற்கு உட்பட்ட விஷயங்கள். ஆக இந்த பலன்களில் 50% உங்களுக்கு 50% தான் நாம் பலன் சொல்லுவோம். அதுதான் விதி. அந்த வகையில் இந்த 50% ராசி பலன் சொல்லும்போது 50 உங்களுக்கு மிகவும் எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தால் 50% உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்றும், அந்த சதவீதத்திற்கேற்ப அந்த உங்களுடைய வாழ்க்கை தரம் ஏற்றம் இறக்கத்தை காணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100% என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 100% என்பது போலியான ஒரு கணக்கீடாகும். ஏனெனில் கோச்சாரத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் 100% ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடைபெற்று விடாது. அடிப்படை ஜாதகமும் வேலை செய்யும். அடிப்படை ஜாதகத்துக்கு உட்பட்ட கிரகம், அந்த கிரக அமைப்புகளுக்கு உட்பட்ட தசாபுத்தி அந்தரங்கள், அவைகளெல்லாம் தான் வேலை செய்யும். அவைகளுக்கெல்லாம் ஒரு 50%, மீதமுள்ள ஒரு 50% இந்த கோச்சாரம். அந்த வகையில் உள்ள பலன்களை தற்போது 50%ங்களுக்கு மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். பலன்களை அனுபவத்திற்கு வரும் என்றும் நான் சொல்லுகிறேன். அந்த வகையில் மேச ராசியினருக்கு தற்போது இந்த விகாரி வருஷ புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் இந்த புத்தாண்டு பிறப்பன்று உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் வக்ர குரு, நேர்கதியில் உழவக்கூடிய சனி, வக்ரகதியில் உறவக்கூடிய கேது வந்து ஆண்டி கிளாக்ஸ்லாம் வர்றாரு, அதனால் வக்ரகதி. அடுத்து 11ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் புதன் நீச்சமாகவும் நீச்ச வக்ரமாகவும் உழவுகிறார். இதுதான் மேசராசிக்கான கிரக அமைப்பு. மேசராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குரு வக்ர காலகட்டம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 ஏப்ரல் 22ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம். அதற்கு பிறகு ஏப்ரல் 23 to ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையும் குழந்தைக்காரகன், புத்திரக்காரகன் குரு, அவர் வந்து ஜாதகத்தில் ஆட்சி வீட்டில் வக்ரமாகவும் அடுத்த ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரமாகவும் இருக்கிறாரு. அதனால் குழந்தைகள் பருவத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அவங்களுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு நம்ம என்ன ராசின்னு தெரியாது. சின்ன வயசு குழந்தைகள், கை குழந்தைகளோ, அதுக்கு மேலே 1 வயசு 2 வயசு குழந்தைகளுக்கோ அந்த அப்பா அம்மா தான் அந்த பொறுப்பை எடுத்து கவனிச்சுக்கணும். அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக கவனிச்சுக்கணும். ஏன்னா கிரகம் குரு சரியில்லாமல் இருக்குது மேசராசி குழந்தைகளுக்கு. அந்த குரு கோச்சாரம் நல்லா இருக்கணும். குரு சார்ந்த ஒரு பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அப்பா அம்மா வேண்டிக்கணும். மேசராசியை பொறுத்தவரையும், குழந்தைகளை பொறுத்தவரையும். அடுத்து மாணவர்களை பொறுத்தவரையும் பார்த்தா படிக்கிறவங்க, சின்ன படிப்பு, பெரிய படிப்பு, கல்லூரி படிப்பு, ஆய்வு படிப்பு எல்லாமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த குரு கோச்சாரம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையும். அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதில் என்னென்னா உங்களுக்கு மேசராசியில் சூரியன் உச்சமாகவும், மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் கல்விஸ்தானத்துலையும், அதாவது பாதி கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் 2ஆம் இடம், அந்த இடத்துலையும் கல்விஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால கல்வியிலலாம் சிறந்து விளங்கிட முடியும். நீங்கள் படிச்சிட முடியும், பாஸ் பண்ணிட முடியும், தேர்வு நல்லா சிறப்படைகிற முடியும், எல்லாம் யோகமாக இருக்குது. ஆனால் அடுத்த ஆண்டு கல்விக்கான பணம்னு ஒன்று தேவைப்படும் பாருங்கள். அடுத்த ஆண்டு செலவு செய்யக்கூடிய பணங்கள், அதில் தடைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. சக மாணவர்களோட பிரச்சனை ஏற்படும். அது கொஞ்சம் பார்த்து ஒதுக்கிக்கணும். பிரச்சனை வந்தால் துஷ்டனை கண்டா தூர விலங்குன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தூர விலகிக்கணும். அதோடய படிப்பில் உங்களுக்கு தடை இருக்காது. இந்த சக மாணவர்கள்
ஆசிரியர்களுக்கு சக ஆசிரியர்கள் மூலம் பிரச்சனை, சக மாணவர்களுக்கு சக மாணவர்களோட பிரச்சனை. அதனால் நல்ல சேர்க்கையை வச்சுக்கணும். நல்ல சேர்க்கை வச்சா தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மேச ராசியை விடவும் மோசமான ராசிக்காரங்களும் இருக்கிறாங்க. அதாவது கஷ்டங்கள் நடைபெறக்கூடிய ராசிக்காரங்களும் இருக்கிறாங்க. கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு நல்லா இருக்கிறவங்க ஆட்களும் இருக்கிறாங்க. நான் கெடுதல் செய்யக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் சகவாசத்தை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணுங்க. நல்லா சகவாசம் அந்த மாதிரி அது நல்லா சகவாசத்தை வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மாணவர்களுக்கு சின்ன லெவல்லேருந்து ஆய்வு படிப்பு வரையும் நல்லபடியாக படிப்பை முடிக்க முடியும். யோகமாக இருக்குது. அதெல்லாம் யோகமாக தான் இருக்குது. உங்களை நட்பு வட்டம் அந்த சக வட்டம் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கும். அதுலேருந்து கவனமாக இருந்துக்கணும். அடுத்து விளையாட்டுத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கு கூடுதல் போட்டி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். வெற்றி பெற முடியும். பரிசு பாராட்டு வாங்க முடியும். இதுவரையும் உள்ளூர் லெவலில் இருக்கிறவங்க அடுத்து ஒன்றிய லெவல்லையோ, அடுத்து மாவட்ட லெவல்லையோ, அடுத்து மாநில லெவல்லையோ, அடுத்து இந்தியா லெவல்லையும், அடுத்த ஆண்டு உலக லெவல்லையும் அடுத்தடுத்த படிக்கட்ட முன்னேற்றங்களை, அடுத்தடுத்த எல்லைகளை, உங்களுடைய வெற்றி எல்லைகளை விரிவாக்குவதற்கான யோகமாக இந்த விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கும் யோகமாக இருக்குது. அந்த வகையில் நல்லா இருக்குது. அடுத்து வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேலையை பார்த்தவங்க வேலையை விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா சூரியன் கொஞ்சம் உச்சத்தில் இருக்கார் மேச வீட்டில். அதனால் வந்து ஏதோ வகையில் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். நீங்கள் தான் வேலைக்கு சேரணும். இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேலை கிடச்சிரும். ஆனால் நீங்கள் நினைக்கிற சம்பாத்தியம் கிடைக்காது. ஏன்னா குரு பலவீனமாக இருக்கிறாரு. அதனால் வந்து இப்போக்கி கிடைக்கிற வேலைக்கு சேர்ந்துக்காங்க. அந்த குரு வந்து ஆகஸ்ட் 11 வரையும் வக்ரகத்தில் தான் இருக்கிறார். அதனால் நம்ம எதிர்பார்க்குற சம்பளம் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கிறதுல கொஞ்சம் வீக்காக இருக்குது. கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறார். ஏப்ரல் இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு கோச்சாரம் வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் கூடுதலாக நன்மைகள் கொடுக்குற அளவில் இருக்குது. அதனால் அதை நம்பி இப்போ நீங்கள் வந்து கிடைக்கிற வேலையில் கிடைக்கிற சம்பளத்துக்கு சேர்ந்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையை பொறுத்தவரை மேஷராசிக்கு யோகமாக இருக்குது. 14 லாபஸ்தானத்திலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் யோகமாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய தொழில் வந்து இன்னும் விருத்தி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. விருத்திங்கிறது நான் சொல்கிறது வந்து அகலக்கால் வைக்காமல் பிரான்ச்சஸ் இங்கே ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது. அது கொண்டு கொஞ்சம் கவனம். பிரான்ச்சஸ் கூட ஒரு வகையில் வந்து அகலக்கால் வைக்கிறது மாதிரி தான். உங்களுக்கு உட்பட்டு இப்போ இருக்கிறத வந்து நீங்கள் கூடுதலாக்கிக்கலாம். இந்த தொழிலே எக்ஸ்ட்ரா தொழில் ஆட் பண்ணி அதில் கஷ்டம் இருக்குது. ஏன்னா குரு வந்து பொருளாதார நெருக்கடியை நிர்வாக சேர்க்கட்ட கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. அதனால் வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. ரெண்டாவது, அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து அந்த அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடணும். சமாளிச்சுக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், நமக்கு அரசியல்வாதிகள் துணையாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் துணையாக இருக்காங்கன்ட்டு சில விஷயங்களில் அரசாங்கத்துக்கு புறம்பான, அதாவது சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான விஷயங்களை ஈடுபடக்கூடாது தொழில் சார்ந்த விஷயங்களில். மற்றபடி தொழில் அனுகூலம் நல்லபடியாக இருக்குது. அரசாங்க சம்மந்தப்பட்ட இப்போ பேங்க்லாம் லோன்லாம் கேட்டிங்கன்னா லோன்லாம் கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு உதவுவாங்க. பெண்கள் சைட்லேருந்து உங்கள் குடும்ப பெண்கள், நட்புறத்தில் பெண்கள்லாம் தொழில் முதலீட்டுக்கு உதவுவாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பணம் கிடைக்குதுன்னு நிறையா அகலக்கால் வச்சிடக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அடுத்து கலைத்துறைக்காரர்களுக்கு கூடுதல் தொழில் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நினச்சா இப்போ உங்களுடைய ஷெட்யூல் அந்த கால் ஷீட் வந்து ஃபுல்லாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுவரையும் விருதுகள்லாம் வராதவங்க விருதுகளை எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். விருதுனா வெறும் ஒரு ஷீல்டு மட்டும் கிடைக்காது, பணமாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு யோகத்தில் இந்த மேஷராசி விசேஷமாக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மேஷராசி பெண் பெண்களுக்கும் அமோகமான ஒரு தொழில் வாய்ப்பு, கலைத்துறை தொழில் வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய இமேஜ் இன்னும் அதிகமாகும். உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும், கூடுதலாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கான மேடை சிறப்பாக அமைக்கப்படும். அதனால் பெரிய பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த கிரகம் சூரியன் வந்து யோகமாக இருக்கிற ஜாதகத்தில் மேஷராசியில் இருக்கிற உச்சத்தில் இருக்கிறார். அதனால் அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும். சில பேர் அரசியலில் கட்சி பணிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது சுயேட்சை ஒரு சில பணிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க தன்னார்வத்தோடு. அவங்களுக்கெல்லாம் மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எலெக்ஷன் நடந்தால் மக்கள் பிரதிநிதி ஆகலாம், நடக்கலைன்னா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவுக்கு ஒரு தலைவராக இருக்க முடியும், ஒரு உறுப்பினர் இருக்க முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த மக்களால் அங்கீகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தேர்தல் நடந்தால் தேர்தல் மூலம் மக்கள் பிரதிநிதி, இல்லைனா மக்களால் உருவாக்கப்பட்ட குழுவுக்கு நீங்கள் ஒரு உறுப்பினராகவோ தலைவராகவோ இருக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அனுகூலமாக அரசியல்வாதிகளுக்கு யோகமாக தான் இருக்குது. மக்களுக்கான சனி பகவான் யோகத்தில் இருக்கிறாரு. பணம் தான் பிரச்சனை. பணத்தை வந்து கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும்.
அந்த மக்கள்கிட்டையுமே சரி, மக்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, பணம் உள்ள ஒரு பொறுப்பு, பணத்தை கையாளக்கூடிய ஒரு பொறுப்புனா பணத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற, நம்மளை எதை நம்பி நம்மள்ட்ட கொடுத்தாங்களோ அதை வந்து நம்ம அந்த மதிப்பு மரியாதை காவந்து பண்ணி கொடுக்கணும் பாருங்கள். அதனால் அந்த மேஷ ராசிக்காரங்க பண விஷயத்தில், அது இந்த அரசியல் சார்ந்த தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் பணிகளில் ஈடுபட்டு சமுதாய சேவையில் இருக்கிறவங்க, பொது தொண்டில் இருக்கிறவங்க பணம் கையாளுற விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துறைக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. கேது ஞானக்காரகன் கேது மேஷ ராசிக்கு 9ல் இருக்கிறாரு. எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கணும். இவங்களும் பணத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா குரு சரியில்லை. ஒழுக்க நெறி, தான் சார்ந்த அந்த ஆடை, அந்த ஆன்மீகத்துக்குன்னு ஒரு ஆடை இருக்கும் பாருங்கள், அந்த ஆடைக்கேற்ற மதிப்பு, அந்த ஆன்மீக ஆடையை உடுத்திட்டாவே அதுக்குன்னு ஒரு மதிப்பு, ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நான் ஊருக்கு தான் உபதேசம் செய்வேன், நான் வந்து எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்தால் அந்த ஆன்மீகவாதிகள் தண்டிக்கப்படுவாங்க. ஏன்னா குரு சரியில்லை ஜாதகத்தில். ஒரு பக்கம் ஆன்மீகத்துக்கான ஒரு கிரகம் கேதுவாக இருந்தாலும், ஞானிகளுக்கான ஒரு கிரகம் குரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. அந்த குரு பாதிக்கப்பட்டதுனால ஒழுக்க ரீதியாகவோ அல்லது நிர்வாக பணப்பிரச்சனை ரீதியாகவோ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி ஆன்மீகவாதிகளுக்கு, புதுமுக ஆன்மீகவாதிகளுக்கு, இப்போ தான் நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், இனிமேல் சிறப்பாக செயல்படுவேன், அவங்களுக்கு யோகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள், மேஷராசி பெண்களுக்கு அமோகமான பலன்கள். கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கும் எதிர்பார்த்த பலன்கள் நிறைய நடக்கும். பெண்களுக்கான கிரகம் சுக்கிரன் விசேஷமாக இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்த்தா கூடுதல் நன்மைகளாக இருக்கும், கூடுதல் வருமானம் இருக்கும். பெண்கள் நீங்கள் அம்மாவாக இருந்தால் உங்கள் குழந்தை பொண்ணுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் அம்மானால நல்லது நடக்கும். இப்படி பரஸ்பர நன்மைகள், சொந்த பந்தத்தில் இருக்க பெண்கள், குடும்பத்தில் இருக்க பெண்கள், நட்புறத்தில் இருக்க பெண்கள் மூலம் பரஸ்பர நன்மையாக யோகமாக இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பில் மேஷராசிக்கு அது பெண்களுக்கு யோகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் நல்லா தான் இருக்குது ஜாதகத்தில். 9ஆம் இடம் பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் 9ஆம் இடம்னு சில நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. மேஷராசி ஆண்களுக்கு 5ஆம் இடம் புத்திர பாக்கியம். 5ஆம் இடத்து அதிபதியும் யோகமாக இருக்கிறாங்க. 9ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் 9ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு தோஷத்துக்கு உட்பட்டிருக்கிறாரு. அவருக்கான பரிகாரம் மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா புத்திர பாக்கியம் நல்லபடியாக வரும். ஆக நாளுக்கு 5 ஆண்களை பொறுத்தவரையும், ஆனால் ஆணும் பெண்ணும் கலந்தால் தானே இந்த புத்திர பாக்கியம் வருது. அதனால் தனிப்பட்ட முறையில் மேஷராசி ஆண்கள் அல்லது வேறு ராசி ஆண்கள் பெண்களுக்கு யோகமாக இருக்குது. மேஷராசி பெண்கள் மட்டும் புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெரிய அளவில் செலவெல்லாம் செஞ்சிட வேணாம், நல்லபடியாக இருக்குது. குரு வக்ரமாக இருக்கிறார். குரு பேச்சு, அதிசார பேச்சு மூலம் மார்ச் 29 அதை முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23லேருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையும் குரு வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் கரு உண்டாகிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கரு உண்டாயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். கொஞ்சம் ஆடி வேலை செய்யக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், பத்திரமாக இருந்துக்கணும். குழந்தை நல்லபடியாக வளரணும், நீங்கள் கடவுளை வேண்டிக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த டைம் தான் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லபடியாக புத்திர பாக்கியம் உண்டாயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உண்டாயிருந்தாலும் நல்லபடியாக டெலிவரியெல்லாம் சுகப்பிரசவம் நடக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில், அதை மேஷராசிக்கு 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. திருமணம் கைகூடும். நடக்காது இருந்த திருமணம் நடைமுறைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணப்பிரச்சனால 1-2 திருமணம் நடைமுறைக்கு வராமல் தடைபட்டுக்கிட்டு இருக்கும். ரெண்டு பக்கத்துலையும் சம்மதம் இருக்கும். பெண் வீட்லேயும் சரி, அவன் வீட்லேயும் சரி. பணம் வந்து அந்த திருமணத்தை நடத்துறதுக்கான பணம், மற்றபடி செலவுகளுக்கான பணம் இல்லாமல் கேட்டத்தில் கிடைக்காம ஒரு தடையாக இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் வேண்டிக்கிட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த பணம் வந்து சேர்ந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஆடம்பரம் பண்ணி செலவு பண்ணணும், ஆடம்பரம் பண்ணி கல்யாணம் பண்ணணும் இல்லாமல், கொஞ்சம் நமக்கு விரலுக்கேற்ற வீக்கா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா தனி கல்யாணம் நடந்துடும். மற்றபடி ஆடம்பரம் பண்ணணும், அதுக்கான பணம் வரணும் அப்படின்னா தான் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதியோர்கள், மேஷராசிக்கார வயசானவங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா, ரொம்ப வயசான ஆட்களுக்கெல்லாம் இது நல்லா தான் இருக்குது. ஏன்னா முதியோர்கள் குறிக்கக்கூடிய ஒரு சனி பகவான் ஜாதக யோகமாக இருக்கிறாரு. அவங்களாம் நல்லா இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் உங்களை நல்லபடியாக பாதுகாப்பாங்க, மற்றபடி புறக்கணிக்க மாட்டாங்க. அதனால நல்லா அனுகூலமாக இருக்குது, யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக கவனிச்சுக்குவாங்க. இன்னும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. நம்ம அங்கே போகணும் இங்கே போகணுமோன்ற மாதிரிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அனுசரணையாக மாறிக்குவாங்க. ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் குடும்பத்தை உங்களுக்கு கீழே உள்ளவங்களாம் உங்களுக்கு அனுசரணையாக உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நல்லது செய்வாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம், வெளிநாடு சார்ந்த தொழில் தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். கொஞ்சம் அந்த அக்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யாரை நீங்கள் நம்புறீங்களோ அவங்கள தான் அவங்கள பிரச்சனை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா குரு வந்து சரியில்லாமல் இருக்கிறாரு. குரு பணக்காரகன்.
அவங்கள தான் நம்பி ஆகணும் நீங்கள். அதனால் வந்து பண ரீதியாகவும் சரி, இங்கே பேசுனது ஒன்றா இருக்கும், அழைச்சி கொண்டு விடுற வேலை வேறு வேலையாக இருக்கும், சம்பளம் கூட குறைச்சி பேசிடுவாங்க, பேசினத்தை தரமாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை. இது எல்லாமே இந்த வந்து அஷ்டம குருனால் ஆகஸ்ட் 11 வரையும் வக்ரத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் வரையும் கூட அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் பணத்தில் கொஞ்சம் கரெக்டாக பேசிக்கோங்க. வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு வேலை கிடைக்காம அல்லது வேலை தேடாமல் இல்லை நீங்கள் வேலை கிடைக்காம சம்பளம் பத்தாமல் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது வந்து பார்த்துக்கோங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மேஷராசிக்கு வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரையும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கிறாப்புல இருக்குது, முடிவு எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுள் நல்லாயிருக்கும், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. ஆயுள் காரகன் சனி பகவான் நல்லா இருக்கிறாங்க. ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. என்னென்னா பணம் இருந்தால் நீங்கள் தெம்பாயிருவீங்க, பணம் இல்லைன்னா பொசுங்கன்னு உட்காந்துக்குவீங்க. அது கொஞ்சம் பணத்தை வச்சு நீங்கள் வந்து செயல்பட வேணாம். பணம் தேவை தான் வாழ்க்கையில். இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. ஒரு அவ்வளோ இருந்தால் தான் நான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடங்கி போயிட வேணாம். உங்கள் இருக்கிற பணத்துக்கு விரலுக்கேற்ற ஏற்ற மாதிரி செயல்பட்டிங்களா ஆயுள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது. சில பேர் பணம் இருக்குங்கிறதுல தலைவலிச்சா கூட ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. ஆரோக்கியத்துக்கு சொல்கிறேன். தலைவலிச்சா கூட ஆஸ்பத்திரி போனால் ஸ்டேட் பண்ணணும், அது கொஞ்சம் செலவாயிரும். அதனால் கொஞ்சம் தலைவலிச்சா உங்களோட எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். ஒரு தியானம் பண்ணுங்கள், ஒரு யோகா பண்ணுங்கள், ஒரு பாராயணம் பண்ணுங்கள், சாமி பாடல்கள் இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த செலவுலாம் குறையும். அந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரையும் நீங்கள் நோய் நினச்சா நோய் இல்லை நினச்சா நோய் இல்லை. அது மாதிரி உங்களுடைய மன தைரியத்தை பொறுத்து தான் இருக்குது. அந்த பாராயணம், தியானம், யோகா இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, தவிர்த்தவும் முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவை பொறுத்தவரையும் மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் விசேஷமாக இருக்கிறாரு. நீங்கள் நினச்சதும் வரும், பணம் வந்து சேரும். சராசரி வருமானம் வந்துகிட்டு இருக்கும், தினசரி வருமானம் வந்துகிட்டு இருக்கும், மாதாந்திர வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இந்த சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால கூடுதலான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த அதை செஞ்சீங்க அப்படின்னு ஸ்பெஷலாக சிலது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பரிசு பாராட்டுகள் மாதிரி. லஞ்சம் கிடையாது. லஞ்சம் வந்தால் தவிர்த்து நல்லது. லஞ்சம் வாங்கினீங்கன்னா அந்த மேஷராசிக்கு 8ல் குரு உழவுறது பாதிப்பை தான் உண்டு பண்ணி கொடுக்கும். மற்றபடி பரிசு பாராட்டுகளும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி நகை ஆபரணங்களும் உங்களுக்கு பரிசு பொருட்களாக வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸ்திர சொத்து சேர்க்கைகள் சேர்க்க முடியும், அந்த அளவுக்கு யோகமாக இருக்குது. செலவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. வழக்கு சார்ந்த செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் வழக்குகளை இழுத்தடிக்க வேணாம். இழுத்தடிக்க நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது செலவாக தான் போய் முடியும். அதனால் நம்ம இப்போ வழக்கு இழுத்தடிப்போம், பின்னாடி அடுத்த அமர்வில் நமக்கு சாதகமான பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போய் முடியும். அதனால் எந்த அளவுக்கு லீகலாக கரெக்டாக முடிச்சுக்கணுமோ, தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு முடிச்சுக்கணும், அந்த அளவுக்கு முடிச்சுக்கிட்டிங்கன்னா வழக்கில் நீங்கள் தான் வெற்றி, உங்களுக்கு தான் வெற்றி. அந்த வகையில் மேஷராசிக்காரவங்க இப்படி சொன்ன பலன்கள்லாம் நடைமுறைக்கு வரும். இது 50% உட்பட்டு தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். மீதமுள்ள ஒரு 50% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் வரும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பலன்களை வந்து உங்களுக்கு நடைமுறைக்கு நடக்கும் நடக்காதுன்னு முடிவுக்கு வரணும். இந்த மேஷராசிக்காரவங்க இந்த விகாரி புத்தாண்டில் இஷ்ட தெய்வ வழிபாடு, நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சாலும் தினசரி ஒரு வழிபாடு செஞ்சுக்கோங்க. எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இதுக்கு தான் போகணும் கட்டாயம் கிடையாது, இந்த கோயிலுக்கு தான் போகணுன்னு கட்டாயம், இந்த ஊருக்கு தான் போகணும் கட்டாயம் கிடையாது. உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை வந்து பெரிய அளவில் பாதுகாக்கும், நீங்கள் நினச்சதை நிறைவேற்றும். அந்தளவுக்கு உங்களை வாழ்த்துக்கிறோம். மேஷராசிக்காரர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ கடவுள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.